குளோபல் இன்வெஸ்டர் மீட்டில் இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது. இதில் பல்வேறு உபகரணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஆட்டோமேட்டிக் ரோபோட் என்று சொல்லக்கூடிய இந்த கிளீனிங் மெஷினும் வந்துட்டு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்து தெரிவிப்பதற்காக அந்த நிறுவனத்தின் அதிகாரி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் இது குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். இந்த ஆட்டோமேட்டிக் ரோபோட் மெஷினோட யூசேஜ் என்னென்ன, இது எந்தெந்த கண்ட்ரியில் இப்போ யூசேஜில் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இதுக்கு வந்து ஏதாவது இந்தியன் கவர்மெண்ட்டில் ஏதாவது அப்ரூவல் பண்ணியிருக்கீங்களா, அதை பற்றி கொஞ்சம் இது ஆல்ரெடி வந்து இது சிங்கப்பூர் பேஸ்டு கம்பெனி. இப்போ சென்னையில் வந்து ஒரு 8 மந்த்ஸுக்கு முன்னாடி வி ஓப்பன் ஆஃபீஸ் இன் சென்னை ஒன். ஆர்என்டி எல்லாமே இங்கே தான் சென்னையில் தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பர்டிகுலர் ரோபோட்ஸ் பார்த்திங்கன்னா இது 100% ஆட்டோமேட்டிக். ஸோ இது ஃபுல்லாக வந்து வேர் ஹவுஸ், ஷாப்பிங் மால், ஏர்போர்ட், பெரிய ரயில்வே ஸ்டேஷன், அந்த மாதிரி பெரிய லார்ஜ் ஸ்கேல் வேர் ஹவுஸ், அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் ரோபோ. இது போத் வேக்யூமும் பண்ணும், மாப்பிங்கும் பண்ணிடும். இது கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக். ஸோ ஒன் டைம் நம்ம செட் பண்ணிவிட்டு ஒரு ஷெட்யூல் கொடுத்துட்டோம் அப்படின்னா, வாட் எவர் த ஷெட்யூல் டைம் இட் வில் ஜஸ்ட் வேக்கப் அண்ட் டூ த கம்ப்ளீட் கிளீனிங் பை இட் செல்ஃப் அண்ட் இட் வில் கோ பேக் டு த டாக்கிங் ஸ்டேஷன், சார்ஜிங் ஏரியா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு. ஸோ இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லார்ஜ் ஏரியாவுக்கு இந்த தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்தது இல்லை, இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ, இதை வந்துட்டு ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு இந்தியாவில் வந்து சேல் பண்ண முடியும், சாத்தியக்கூடிய இருக்கா? ஏன்னாண்டா இந்தியன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அதில் வந்துட்டு இது சாத்தியக்கூறுமா? நீங்கள் சொன்ன மாதிரி இது ஷாப்பிங் மால், லைக் பெரிய ஒரு ஐடி கம்பெனிஸ், அந்த மாதிரி இடத்துக்கு இது யூசேஜ் ஆகிருக்கும். அது மாதிரி இந்தியன் மார்க்கெட்டு இல்லை வீட்டில் இந்தியன் ஹோம்ஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கக்கூடிய மெஷின்ஸை பற்றியும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன். ஓகே. இப்போ வந்து லேண்ட்ஸ்பாட் வந்து ஃபுல்லாக கமர்ஷியல் ஸ்பேஸுக்கு தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டில் ஹவுஸ் யூசேஸுக்கு மேபி பைப்லைனில் வச்சுருக்கோம் டு ப்ரொவைட் அ வெரி குவாலிட்டி அண்ட் வித் அ வெரி பெஸ்ட் ப்ரைஸ். இப்போ ஆர்என்டி டிவிஷனில் பைப்லைனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கமர்ஷியலில் தான் ரொம்ப லேபர்ஸ் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால, க்ளீனர்ஸ் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால we are just focusing only on this market. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு வந்துட்டு இப்போ சிங்கப்பூர் டாலரில் ஒரு 50,000 வரும். சிங்கப்பூர் டாலர் 50,000 வரும். ஸோ இந்தியா மார்க்கெட்டுக்கு நாங்கள் ஏப்ரலில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வி ஆர் பிளானிங் டு லான்ச் ஒன்லி ஃப்ரம் ஏப்ரல். நாங்கள் இன்னும் அந்த ப்ரைஸிங் இதெல்லாம் சார், இப்போ இது ஃபாரினில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு. பட் இந்தியாவில் அந்தளவுக்கு வந்துட்டு வரவேற்பை பெறும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே லேபர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. பாதி பேருக்கு இன்னும் வேலையே கிடைக்காம இருக்குது. பாதி பேர் ஒர்க்கிங் லேபர்ஸ் வேலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்க அதிகம். அவங்க மீறி இந்த மெஷின் வந்துட்டு இந்தியா மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை வரும்னு எதிர்பார்க்குறோம். ஆமாம். இது எந்த மாதிரி இடத்துல நாங்கள் இப்போ டிப்ளாய் பண்ணுறோம்னா, இதில் எந்த ப்ராப்ளமும் லேபர்ஸ் கிடையாது. நாங்கள் வி ஆர் நாட் ரீப்ளேசிங் த லேபர்ஸ், கிளீனர்ஸ். இப்போ இந்த மெஷின் என்ன பண்ணுன்னா, இட் வில் ஆல்சோ டாக் டு த லிஃப்ட், எலிவேட்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் க்ளீன் பண்ணிவிட்டு லிஃப்ட்டை கால் பண்ணிட்டு செகண்ட் ஃப்ளோருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே போய் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ இருக்கிற லேபர் இது என்னென்னா கண்டினியூட்டி, உங்களுக்கு எனி டைம் எவ்ரி டைம். இந்த ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுனால யூ டோன்ட் நீட் டு டிபெண்ட் சம் க்ளீனர்ஸ் வரல. இப்போ கமர்ஷியல் ஸ்பேசஸ் யூ ஹேவ் டு மெயின்டைன் த பிளேஸ் இஸ் க்ளீனிங், ரைட்டாக க்ளீனாக தான் இருக்கணும். ஸோ யாராவது க்ளீனர்ஸ் வரலைன்னா கூட இட் வில் டேக் கேர் ஆஃப் இட். அந்த க்ளீனர்ஸ் என்ன பண்ணலான்னா, தே கேன் ஃபோக்கஸ் சம்திங் எல்ஸ், வேறு ஜாப் பார்க்கலாம். கிளாஸை துடைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அசிஸ்டன்ட் மாதிரி ஜாப் பார்க்கலாம். ஸோ அவங்க இந்த மேன் பவரை வேறு எதுக்காவது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் டீம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீனிங்கிறது எவ்ரிடே பண்ண வேண்டிய விஷயம். ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், இட் ஹேஸ் டு பி க்ளீன்ட் எவ்ரிடே ஃப்ளோரு. க்ளீன் பண்ணுறீங்களா, அதில் வரக்கூடிய அந்த டஸ்ட்டு, அதோட வேஸ்டேஜ் எல்லாம் இதில் எப்படி ஸ்டோரேஜ் ஆகும், அதை எப்படி இதில் இந்த மெஷின்லேருந்து எடுத்து எப்படி வந்துட்டு வெளியில் அவுட்டர் சைஸுக்கு மூவ் பண்ணுறது எப்படி? ஓகே. இதில் வந்து ஒரு ஃபெசிலிட்டி ஃபுல்லாகவே வந்து சக்கிங் தான். ஸோ எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து பெரிய கெப்பாசிட்டின்றதுனால நாங்கள் இதை டிப்ளாய் பண்ணும்போது ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இது எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக். இந்த மெஷின்லாம் பார்த்தீங்கன்னா இது டாக்கிங் ஸ்டேஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே கொடுத்துட்டா ஒன் டைம் மேப் பண்ணிவிட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டரை, டஸ்ட் வாட்டரையும் நாங்கள் அந்த ட்ரைனேஜோட கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஆட்டோமேட்டிக்காக அந்த டர்ட்டி வாட்டரை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திருப்பி அந்த நல்ல தண்ணியை உள்ளே வச்சுக்கும்.
ஃபார் அ நெக்ஸ்ட் கிளீனிங். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது ரிப்பீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவே பார்த்துக்கும். ஸோ நாங்கள் வந்து ஜீரோ டச் ரோபோன்னு சொல்லுவோம். ஒன் டைம் பண்ணிட்டா யூ கேன் ஃபர்கெட் அபவுட் த கிளீனிங். ஸோ இதோட காஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு 20,000 சிங் டாலர் வரும். ஸோ இப்போ இந்தியா மார்க்கெட்டுக்கு நாங்கள் ப்ரைஸ் இன்னும் வி ஆர் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ முடிஞ்சளவு ஆப்டிமைஸ் பண்ணி பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கோம். கிளீனிங் பர்பஸ் ரோபோட். எஸ். ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆட்டோமேட்டிக் கிளீனிங் ஃபார் அ கமர்ஷியல் ஸ்பேசஸ். ஸோ அது மட்டும்தான் நாங்கள் ப்ரிடாமெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்பர் டாப் 3ல இருக்கோம். ஸோ சூன் வில் பி பீட். அதாவது டெக்னாலஜியில் தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் கிளீனிங் என்பது வந்து மனித உயிர்களால் செயல்படுத்த முடியாத நிலையில் ஆட்டோமேட்டிக் ரோபோட் மெஷின் மூலம் கிளீனிங் உள்ளிட்டவை செய்யப்பட இருக்கிறது. சைனா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இந்த மெஷின் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் இந்திய மார்க்கெட்டில் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் அறிமுகப்படுத்தலாம் என இந்த அதிகாரி அவர்கள் நமக்கு தெரிவித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் தருணுடன் சிவராமன், ஜி தமிழ் நியூஸ்.